நம்ம லாஸ்ட் டைம் ஒரு லோன் ஆப்பை பற்றின வீடியோ போட்டிருந்தோம். 10,000 கமெண்ட்ஸ் அதுக்கு வந்துருந்துச்சு. இந்த ஆப்பை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. நானும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே நான் அனுப்பிச்சிட்டேன். இருந்தாலும் சில பேர் வந்து எப்படி இதை பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு சந்தேகம் நிறைய கேட்டீங்க. ஸோ உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ரொம்பவே சிம்பிளாக நான் சொல்லியிருக்கேன். எப்படி நீங்கள் இந்த லோனை வாங்குறது A to Z ஃபுல்லாகவே சொல்லியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஆன்லைனில் தான் நீங்கள் லோன் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்லைனில் வந்து லோன் வாங்குறதை நம்ம தவிர்க்கணும். ஆன்லைனில் தான் வாங்கி ஆகணும், வேறு வழி இல்லைன்ற நிலைமைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. வாங்குகிற லோனை தயவு செஞ்சு கட்டிடுங்க. அதை வந்து கட்டாமல் ஸ்கிப் பண்ணிங்கன்னா தான் நமக்கு பிரச்சனையே வரும். அது ஸ்கிப் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன பிரச்சனை வருதுன்றதை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். லோன் வாங்குறதுல என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்கிற ஆப்லாம் வந்து பார்த்திங்கன்னா RBIயோடைய கைட்லைன்ஸ் கீழே வரும். ஸோ அதனால் அவங்க வந்து நம்மள்ட்ட எதுவுமே தப்பாக எதுவும் பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் நம்பி வாங்கலாம். ப்ளே ஸ்டோரில் இருக்கிற ஆப்லாம். ப்ளே ஸ்டோரில் இல்லாத சில ஆப்லாம் இருக்கும். அதில் நீங்கள் வாங்கினீங்கன்னா தான் அவங்க வந்து நம்மளை வந்து பிளாக்மெயில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பல விஷயம்லாம் இருக்குது. அதை நான் கடைசியில் நான் சொல்கிறேன். ஸோ ப்ளே ஸ்டோரில் இருக்கிற ஆப்பை பார்த்து நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சேஃபு. இப்போ மார்க்கெட்டில் ஏகப்பட்ட ஆப் இருக்குங்க. லோன் வாங்கணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆப் இருக்குது. எம்பாக்கெட் அப்படின்ற ஆப் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆப் வந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு ஆப்பு. சிவில் ஸ்கோர் வந்து 700க்கு கீழே ஒரு 650லேருந்து 700க்குள்ளே இருக்குதுன்னா நீங்கள் இந்த ஆப்பில் ட்ரை பண்ணலாம். இது வந்து ரொம்பலாம் பெரிய அமௌண்ட்டில் தரமாட்டாங்க. ஒரு 500 ஸ்டார்ட் ஆகும். 2000 3000 அந்த மாதிரி அந்த உங்களுடைய சிவில் ஸ்கோர் பொறுத்து அவங்க தருவாங்க. நீங்கள் ஒன்ஸ் இதை வாங்கி கட்டிட்டீங்க அப்படின்னா அடுத்தே உங்களுக்கு வந்து 5 மடங்கு அதிகமாக தருவாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு வந்து வாங்கும்போது எனக்கு 2000 கொடுத்தாங்க. அதை நான் ஒரே மாதத்தில் கட்டினதுக்கப்புறம் இப்போ எனக்கு வந்து 5000 கொடுத்துருக்காங்க. அதை மாதிரி நீங்கள் வந்து வாங்குகிற அமௌண்ட்டை கட்டிட்டு திருப்பி நீங்கள் எடுக்கலாம். அது வந்து நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். EMI வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் தொடர்ந்து கட்டிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்களும் வந்து உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டே இருப்பாங்க. 1%லேருந்து 4% வரைக்கும் அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுப்பாங்க. நீங்கள் லோன் எடுக்கும்போது அதில் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் இருக்கும். எவ்வளோ ரேட்டு, எவ்வளோ எக்ஸ்ட்ரா நம்ம கட்டுறோம், எல்லாமே தெளிவாக அதில் காமிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட் நீங்கள் வந்து KYC கம்ப்ளீட் பண்ணணும். KYCனா ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட டேட்டா தான். நம்மளுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, அது நம்ம பேங்க் அக்கௌண்ட்டு எல்லாமே நம்ம கொடுக்குறது தான் வந்து KYCன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். மொபைல் நம்பர் போட்டு நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTP போட்டு நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே இதுதான். ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஸ்டூடெண்ட்டுன்னு கொடுங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா சேலரின்றதை கொடுங்க. உங்கள்கிட்ட சேலரி ஸ்லிப் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க ஸ்டூடெண்ட்டாக இருந்தால். இது எம்ப்ளாயின்னு சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு சேலரி ஸ்லிப்லாம் கேட்பாங்க. நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் சேலரி ஸ்லிப்பே கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து 3 மாதம் ஸ்டேட்மெண்ட்லாம் சில இப்போ கேட்பாங்க. எந்த பேங்க் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பர்டிகுலர் பேங்க்குன்னு ஒரு ஆப் இருக்கும். இப்போ வந்து HDFC பேங்க்னா HDFC பேங்க்னு ஒரு ஆப் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பேங்க்குமே இருக்கும். அந்த ஆப்புக்குள்ளே போய்ட்டு நீங்கள் ஸ்டேட்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் 3 மாதத்துக்கு ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணி அந்த PDF வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறது தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. உங்கள் பேங்க் பேரை போட்டு எப்படி ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணுறதுன்றது நிறைய வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை பார்த்து கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பேன் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க. பேன் கார்டு நம்பர் போடுங்க. சில பேர் வந்து பேன் கார்டு வந்து ஃபோட்டோ எடுக்க சொல்லுவாங்க. இங்கே வந்து பேன் கார்டு நம்பர் தான் கேட்டிருக்காங்க. உங்கள் பேன் கார்டை பார்த்து உங்கள் நம்பரை டைப் பண்ணுங்கள். இதில் வந்து டாக்குமெண்ட் டைப்பில் போய்ட்டு நீங்கள் ஆதார் கார்டு கொடுக்குறீங்கன்னா ஆதார் கார்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டோடைய அந்த 12 நம்பரை போட்டிங்க அப்படின்னா ஆதார் கார்டு லிங்க் ஆகிருக்க அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு அத்தன்டிகேஷன் கோடு வரும். அந்த கோடை போட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த OTP வந்ததுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தோடனே உங்களுக்கு நேம், ஒரு ப்ரொஃபைல் நேம் ஒன்று கேட்கும். உங்கள் நேம் போட்டுக்கோங்க. நேம் பக்கத்தில் ஏதாவது 2 நம்பர் போட்டுக்கோங்க. ஏன்னா சிலப்போ அந்த நேம் வந்து ஆல்ரெடி யாராவது வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் 4 டிஜிட் நம்பர் போட்டுக்கோங்க. வந்து உங்கள் நேம் எல்லாமே உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. நேமு, லாஸ்ட் நேமு, மேலா ஃபீமேலா, டேட் ஆஃப் பர்த்து, சிங்கிளா மேரிடா, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பில் வந்து நீங்கள் 30,000 வரைக்கும் அதிகபட்சம் வாங்கலாம். அதை விட நீங்கள் அதிகமாக வாங்கணும் அப்படின்னா அதுக்கு வேறு ஆப்லாம் இருக்குது. அந்த ஆப்புக்கு ஆனால் 750 கிட்ட சிவில் ஸ்கோர் இருந்தால் தான் அதில் நீங்கள் வாங்க முடியும். நான் அடுத்தடுத்து அந்த ஆப்பில் எப்படி வாங்குறதுன்றதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து இப்போ எம்ப்ளாய்மெண்ட் இன்ஃபர்மேஷனில் போய்ட்டு கம்பெனி நேமு, கம்பெனியோட அட்ரஸ்ஸு, பின்கோடு எல்லாமே கொடுங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அடுத்து பேன் கார்டு கேட்குது. பேன் கார்டை வந்து சிலப்போ ஃபோட்டோ கேட்பாங்க. பேன் கார்டு அந்த ஃப்ரண்ட் பேஜை வந்து ஃபோட்டோ எடுத்து போடணும். மேலே வந்து ஒரு நம்பரையும் போடணும். போட்டுட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுன்ற அமௌண்ட் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து நீங்கள் சப்மிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அந்த அமௌண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் எடுத்தாலும் அது 6 மாதத்துக்கு கட்டுறதுக்கு தான் எலிஜிபிள் இருக்கும். நீங்கள் வந்து ஒன்ஸ் எடுத்த உடனே நீங்கள் அந்த அடுத்த மாதமே கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய லெவல் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ரெஃபரல் கோடு கேட்கும்போது ஸ்க்ரீனில் தெரியல இந்த கோடை யூஸ் பண்ணுங்கள். ஆப்பில் லோன் வாங்குறதுல இருக்கிற பிரச்சனை நான் என்ன சொன்னேன்னா,
ப்ளே ஸ்டோரில் இல்லாமல் நார்மலாக நீங்கள் வேறு எங்கேயாவது ஒரு வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்பில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் வந்து கான்டாக்டில் வந்து உங்களுடைய கான்டாக்ட்டுக்காக அவங்க அக்சஸ் பண்ணுற மாதிரி அதுக்கு நீங்கள் அலோவ் கொடுத்துருவீங்க. அதனால் உங்கள் மொத்த கான்டாக்ட் லிஸ்ட்டும் அவங்ககிட்ட இருக்கும். உங்களுடைய ஃபோட்டோவை வந்து எடிட் பண்ணி நியூடாக இருக்கிற மாதிரிலாம் அது உங்கள் ஃபேஸை வந்து வேறு ஒரு உடம்புல வச்சு மார்ஃபிங் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இது வந்து ப்ளே ஸ்டோரில் இல்லாத ஆப் அந்த மாதிரி பண்ணுவாங்க. இஎம்ஐயை ஸ்கிப் பண்ணாமல் கட்டிட்டீங்கனாலே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் இப்போ முடிஞ்ச அளவுக்கு ஆப் லோன் வாங்காதீங்க. அப்படி தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் தான் நீங்கள் வாங்குறீங்க. அப்படி வாங்குறத தயவு செஞ்சு கட்டிடுங்க. அதுதான் நான் என் சைட்லேருந்து நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து இதை விட உங்களுக்கு சிவில் ஸ்கோர் நல்லா இருக்குது அப்படின்னா, நான் இதை விட அதிகமான அமௌண்ட் எப்படி எடுக்கிறதுன்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். வேறு ஒரு ஆப் இருக்குது, அது அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ரீசெண்டாக அந்த ஆப்பில் தான் நான் வாங்கியிருந்தேன். ஒரு 35,000 வரைக்கும் எனக்கு கொடுத்துருந்தாங்க. அப்போ எனக்கு வந்து சிவில் ஸ்கோர் வந்து 720 தான் சிவில் ஸ்கோர் இருந்துச்சு. அப்போ வந்து 34,000 கொடுத்தாங்க. உங்களுக்கும் 700 கிட்ட சிவில்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் அதை ட்ரை பண்ணலாம். அந்த ஆப்பை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி மணி ரிலேட்டடான வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து அடிக்கடி இன்னும் நிறையா வீடியோ வந்து மணி ரிலேட்டடாக நம்ம போட போகிறோம். ஸோ வாங்க சேர்ந்து முன்னேறலாம்.